இன்றைய நாட்களில் சரியான விசுவாசம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தரால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாங்க, உங்களால் கூடாத காரியம் என்ன இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அது எப்போ கூடும் அப்படின்னா, உங்களிடத்துல கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அந்த விசுவாசம் இருந்தால் போதும், உங்களால் எல்லாமே ஆகும், உங்களால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த நாட்களில் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக எஃபோர்ட் போடுறோம், உழைக்கிறோம், இவ்வளோ சம்பாத்தியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளால ஃபேமிலியவே அந்த சம்பாத்தியத்தில் ரன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் இது காரியம் அப்படின்னா, என்கிட்ட கடுகளவு விசுவாசமாவது இருக்குதா? அதுதான் நம்ம இந்த நாட்களில் சிந்திச்சு பார்க்கக்கூடிய விஷயம். யார் மேலே விசுவாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலையும், கல்வாரி சிலுவையின் மேலையும், அவர் சிந்தின இரத்தத்தின் மேலையும், அவர் பட்ட பாடுகள் மேலையும், அவர் அடைந்த நிந்தைகள் மேலையும், அவர் மரணத்தின் மேலையும், அவர் உயிர்த்தெழுதல் மேலையும் வைக்கிற விசுவாசம் தான். அந்த விசுவாசம் போதும் என்ன செய்யுமா? நித்திய ஜீவனுக்கு, அதாவது நீடித்த வாழ்க்கைக்கு, அன்னன்னைக்கு தேவையான ஒவ்வொரு தேவைகளையும் என் வாழ்க்கையில கொடுத்துருமா. வீடா இருக்கட்டும், வாசலா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய மரணத்தை, அவர் உயிர்த்தெழுதலை நான் சார்ந்து கொள்ளும் போது இந்த காரியங்கள் எல்லாமே கிடைச்சிடும். அதனாலதான் சொல்றாரு, காக்கை குஞ்சுகளை கூட போஷிக்கிறவர் நான் உங்களை போஷிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்றாரு. இந்த விசுவாசத்திற்கு, அதாவது அவிசுவாசத்திற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா யூதாஸ் காரியத்தை சொல்லலாம். யூதாஸ் காரியத்தை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்களே சொல்றாங்க, அந்த காரியத்தை அப்படின்னா ஒரு ஊரை குறிக்குதான், அவருடைய ஊரை குறிக்குது. அங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு புரட்சியாளர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி பண்றவங்க, பொருள்களை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் அவருடைய பேர் யூதாஸ் தான். காரியத்துன்றது என்னது அப்படின்னா, அவர் ஒரு புரட்சியாளர். அடுத்து என்னன்னா, அந்த ஊர் பொருளை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நீங்க யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் வேதத்துல அநேக இடங்கள்ல பார்க்கும்போது பணப்பையை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படும். அதுல கையில அந்த பணப்பையில இருந்து காசை எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படும். இன்னொரு விஷயம், அவர் செய்த மோசமான தப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது மட்டுமே, அதை தவிர எதுவுமே செய்யலை. ஆனா ஏன் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, அவர்கிட்ட விசுவாசன்றது ஒண்ணு இல்லை, கடுகளவு விசுவாசம் கூட இல்லை. அதனால அவருடைய வாழ்க்கையவே, அவருடைய ஜீவனவே அந்த யூதாஸ் காரியத்தினால காப்பாத்திக்கிற முடியல. இத்தனைக்கும் அப்போஸ்தலராய் தெரிந்து கொள்ளப்பட்டவர். மத்தேயு 10வது அதிகாரத்துல ஆண்டவர் அப்போஸ்தலர்களை கூப்பிடும் போது, நீங்க பேய்களை ஓட்டுங்க, வியாதிகளை சுகப்படுத்துங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவரையும் ஒரு அப்போஸ்தலராய், கடைசி அப்போஸ்தலராய் இவரை கூப்பிடுறாரு. ஆனா ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம் சொல்றாரு? பொண்ணு எடுக்காதீங்க, பொருள் எடுக்காதீங்க, ட்ரெஸ்ஸை கொண்டு போகாதீங்க, உங்களுக்கு சாப்பாடை கொண்டு போகாதீங்க, செப்பல் போட்டு போகாதீங்க, கோல் எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க வேலை செய்யறீங்க, உங்களுடைய சாப்பாட்டையும் உங்களுடைய உடைமையையும் என்ன செய்யறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் பாத்துக்கிறாருன்னா, அவர் மேல நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயமாய் யூதாஸ் காரியத்தையுடைய நித்திய ஜீவன், அதாவது ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அவர் மேல நம்பிக்கையை வச்சாரு. அதனால அவரால் அவர் வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாம போயிருச்சு. இந்த நாட்கள்ல மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்மளால எல்லாமே ஆகும், எல்லாமே செய்யணும் அப்படின்னா நம்மகிட்ட கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். அந்த விசுவாசம் கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசம் இருந்தால் போதும். நம்ம வாழ்க்கையில நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ.